ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெறையா லைட்டு அதுவும் இல்லாம ஃப்ரேம்ல வேறு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகே. நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் சொல்ல வேணாம். நெறைய நடந்துச்சு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேத்தே நான் இந்த மாரி பேசியிருந்தேன் பாட்காஸ்ட்ல. அதில ஒரு வேள பேசணும்னு சொன்னத பேசாம வேற பேசுனதால கடவுள் வச்ச ஆப்பா அது என்னன்னு தெரியல. அதுக்கு எல்லாம் காரணம் இந்த நண்பர் தான். என்ன நண்பர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மைக் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அப்பவே ஒரு வேள தெரியுமோ என்னவோ தெரியல. இந்த மாரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம இதெல்லாம் அழகா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தேன். இது ஒர்க் ஆகலன்றதுனால இது அழகு இல்ல அப்படின்னு கிடையாது. நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதெல்லாம் அழகா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில ஏதோ ஒரு பிரச்சனையாட்டுக்கு. அது ஒரு 2 இயர்ஸ் ஆனதுனால பிரச்சனையா? இல்ல என்ன கதைன்ட்டு ஒண்ணும் தெரியல. அதனால நேத்து பேசினது கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நான் பேசணும்னு சொன்னது வேற. அதுவும் இல்லாம நான் பேசினது வேற. நான் போன பாட்காஸ்ட்ல சொன்னேன் அத பேசணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டீஸ் குடுத்துருக்கணும். ஆனா, அத ஏன் சரி ஓகே நம்ம அத ஓவர் திங்க் பண்ண வேணாம். அத நம்ம சொல்லலாம். அது போற போக்குல போறது தான் நம்ம மேட்ரு. அந்த மாரி தான் அது போன பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தேன். திருப்பி பேசுறதுக்கு எப்படி சொல்றது? பேசின மாரி இருக்கும். பேசினதே பேசின மாரி இருக்கும். அதனால இந்த டைம் நம்ம கேமரா திருப்பி வேறு வருது அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. போக அத சரி பண்ணிடலாம். இப்போது இதில என்ன ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலாவுக்கு சொல்லிட்டு பால் செஞ்சது அவங்க பேர். அவங்க இவனுங்க கூட சொல்ல வேணாம். நம்ம நண்பர் தான். நம்ம காலேஜில் தான் இருக்காங்க. கிளாஸ் தான். ஒரே கிளாஸ் தான். இந்த மாதிரி கேட்டு எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஒரு சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் இந்த மாதிரி அதுவுமே நான் சொல்ல வேணான்னு நினைப்பேன். அப்போ நான் ஏதாச்சும் உளறியிருப்பேன். அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணுவேன்ட்டு. திடீர்னு இந்த மாதிரி பாலா கேட்டாப்புல இந்த மாதிரி பண்ணுவீங்களே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன். உடனே அனுப்பிவிடல. அது என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. எப்பயுமே நம்ம சொன்னதை செய்யணும். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதே அது எல்லாருக்குமே இருக்கும். நான் அதை கொஞ்சம் ஓவராக யோசிப்பேன்னு நினைக்கிறேன். சாரி அப்படி நீங்கள் நினச்சி நான் சொல்லலைன்னா அது மாதிரி நான் யோசிக்கும்போது இந்த மாதிரி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பாலா கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10, 15 பேருக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பாலாவுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சரண் இன்றைக்கி ஓகே தான். ஒரு ஃப்ளோலேயே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாலா லைனாக இந்த மாதிரி நல்லாயிருக்குன்னு சொன்னவங்கள சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெகட்டிவான கதைன்னு இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த நிலமையில நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அது யார்கிட்டையாச்சும் ஃபுல்லாக அது ஒரு கிளியராக சொல்லணும். அதுவே நிறைய நேரம் போகும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. நம்ம அதுக்காக தான் பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்ததே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதுனால நம்ம சும்மாவே யோசிப்போம் யாராச்சும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுனால அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நானே அதை நல்லா யோசிச்சுட்டு நம்ம எதுக்காக அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைம்லையும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு மனசில் இருக்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல் மனசில் இருக்கிறத ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லணுங்கிற ஒரு இதுக்கு தான் பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். அதனால் அதை நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு பாலாவுக்கு தான் தேங்க்ஸ். அவங்க கேட்டு எல்லாம் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியலையே. அது ஃபஸ்ட்டு பாலா அவங்க பேர் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேர் சொன்னேன். நிறைய பேர் சொல்லலைன்னு நினைப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படி இப்படிதாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஐவி போனதை பற்றி தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம பேசியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுமே கேட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க பசங்க. டேய் நீ யாரை பற்றி பேசுனியோ அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சுடா நீ யாரை பற்றி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நம்ம பேசும்போதில் அதில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோமே கடைசியாக கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கும்போது தான் ஒருவேளை நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாமல் இல்லை, நான் அந்தளவுக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நானே திங்க் பண்ணேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஓப்பனாக கேட்டுடலாமே, நம்ம ஏன் அதை டவுட்டாக என்ன நம்ம ஓவர் திங்க் நிறையா பண்ணுவோம். சரி இதையும் நம்ம ஓவர் திங்க் டாப்பிக்கில் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் இது மாதிரிக்கு கேட்டேன். என்ன கேட்டேன்னா இந்த மாதிரி நான் பேசியிருப்பேன் ஓரளவுக்கு. ஐ திங்க் நான் தப்பாக பேசலை. இதே தப்பாக இருந்தால் சாரின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்களும் அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் பேசினதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா ஓகே நம்ம ஓவர் திங்க் பண்ணதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், அவங்க என்ன சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி கேட்டு நல்லா பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, அவங்க கண்டிப்பாக பாட்காஸ்ட்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யார் யார் பேர் சொல்கிறேன்னு தெரியல திடீர்னுட்டு. அவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது.
இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து சொன்னாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. பாலா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது. அப்புறம் நான் இந்த டாபிக்குள்ளே பேசின அவங்களுக்கு நான் சொன்னேன். அவங்களும் இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த டாப்பிக்கில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ஐ திங்க் அவங்களும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஏன்னா நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா ஹரியை பற்றி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஹரியை பற்றின்னு இல்லை, அந்த ஐவி ஸ்டார்டிங் ஆகிறப்ப ஹரி ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இந்த டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நண்பர் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, அவருக்கு எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக ஏதாச்சும் சொல்ல சொன்னார். அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம பண்ணுற தப்பை வந்து நம்ம தப்புன்னு வந்து உணர்ந்துட்டோம், தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம பாதி தப்பு பண்ண மாட்டோம். அது மாதிரி அவருக்கு இப்போ நிறையவே தெரிய வந்துகிட்ருக்கு. அதனால் வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறையா அவர் வந்து அவாய்ட் பண்ணுவார். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவார். நானும் ஏதாச்சும் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து செமஸ்டர் ரிசல்ட் வேறு இன்றைக்கி விட்டாங்க. அதையும் சொல்லு. ஏற்கனவே வந்து ஒரு சின்ன பிரச்சனையால் வந்து 5 அரியர் வந்திருக்கு. அது வந்து இந்த டைம் ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து அது ரிசல்ட் வந்து நல்லா வரும், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அவர் சொன்னதையும் நான் சொல்லிட்டேன், நானும் சொல்கிறேன். அரியருன்றது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து படித்து கிளியர் பண்ணிடலாம். அதையும் தாண்டி நான் அவருக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுனா, எப்படி சொல்கிறேன், எல்லார்ட்டையுமே தான் சொல்லுவேன். ஒருத்தவங்க வந்து நம்ம மனசளவுலையோ ஒரு ஃபிசிக்கலாகவோ மென்டலியோ அவங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, வந்து எப்படி சொல்கிறது, ஏமாற்றக்கூடாது. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம பேசினது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் அதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலான நம்ம யாரையும் எதுவும் இப்போது நம்ம யாரும் அந்த மாதிரி எதுவும் முன்னெல்லாம் சின்ன வயசில் நிக்கல் குந்தில் விளையாண்டுருப்போம், அது வேறு கதை. அந்த மாதிரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்ப் பண்ணுறது மேபி ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னா, டக்குன்னு ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா போய் பேசுறது, இதே மாதிரி தான். இது எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு பேசி தான் இல்லை நல்லா பேசுகிறேன்னு சொல்ல தான் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தது. அந்த மாதிரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் பேசணுன்றது வேறு ரீசன் இல்லை, யாரும் நமக்கு பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஏதாச்சும் ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது. அதுவும் இல்லாமல் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசணும்னு நினைப்பேன். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து எல்லார் கூடயும் ஜாலியாக பேசிட்டு நிறையா வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட எனர்ஜி வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்ருப்பாங்க. அது வந்து எனக்குமே சொல்லணும்னு தோணும். எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் நம்பாதீங்க, நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இருக்க எனர்ஜி வந்து நீங்கள் வேறு எதாச்சும் உங்களுக்குன்னு செலவு பண்ணிங்கன்னா நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நமக்குன்ற தனி நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நிறையா அனலைஸ் பண்ணலாம். நான் பண்ணுவேன் அப்படி, அது சொல்லணும்னு நினைப்பேன். அப்புறம் வந்து என்னடா நம்ம எப்படி சொல்கிறது, ஓவர் கேர் அப்படின்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது நமக்கு இதாகும்னு சொல்லிட்டு நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். அது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கிளாஸ் பசங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். பொண்ணுங்களையும் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கண்ணில் தெரியுது அவங்களுக்கு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நம்ம சொன்னோன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம அதை நானுமே அவாய்ட் பண்ணி தான் இருக்கேன். பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இல்லாமல் ஈக்குவலாக ஒரு பையன்ட்ட எப்படி நம்ம பேசுவோமோ அதே மாதிரி தான் வந்து இனிமேலும் பிள்ளைங்கள்ட்டையும் பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு இல்லை, அது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். நான் இப்போ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்ம தானே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோமே, ஏன் நம்ம இதில் மட்டும் டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம பசங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்களை பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டாக பேசுகிறோம், அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்போம். எப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசுவோம், அதுவும் இல்லாமல் நம்ம நேரில் பேசும்போது அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். எல்லோரும் முன்னாடி பேசுகிறது, பசங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக நிறைய பேர் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அது நமக்கு அப்படி கொஞ்சம் இருக்குது. நம்ம பசங்கள்கிட்டே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து செகண்ட் இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 1 இயர் தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாரு கூடயும் ஜாலியாக பேச தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்த பசங்க, இங்கேனா வெளியிருந்து வர பசங்க குடும்பம் தான் பேசிகிட்டு இருந்தது. இப்போ இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு தெரியும் போதெல்லாம் சரி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. நம்மளும் ஓகேடா, ஒரு ஹியூமன் தான், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ பண்ணுறோம் நம்மளும் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்காக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லோரும் கூட பேச ஆரம்பித்தது. நான் இதையே ரொம்ப இழுக்கிறேன்னு தெரியல, ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கும் நான் கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. அது மாதிரி தான் இதை வந்து திருப்பி போன பாட்காஸ்ட் வந்து எப்படியோ ஒரு லக்கில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அது மாதிரி இது வந்து நான் எல்லோரும் கேட்பாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மனுஷங்க எப்பயுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இதில் இந்த கதைக்குள்ளேயே ஒரு இடத்துல இருக்கும். எப்படின்னா, ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, சில பல பிரச்சனைக்கு நடுவில் நான் பேசினதையே
நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்து அந்த பிரச்சனையில் ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்து அந்த மாதிரி பேசினதை நானே அந்த பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டேன். அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நமக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணுறாங்க, ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. ஆனாலும் நம்ம யாரும் மெசேஜ் இப்போது நான் இதை போடுறேன், இதை வந்து நான் ஷேர் பண்ணலாமல் நினச்சேன் ஃபஸ்ட்டு. நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் அது எப்படி கரெக்டாக இருக்கும்னு தெரியல, எப்படி சொல்கிறது, நம்மளாம் அனுப்பி இது பண்ணுறது. அதனால் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஃப்ரீயாக விட்டுறலாம். நம்ம வந்து நமக்காக பேசுகிறோம், அது ஒரு லக்கில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நான் பேசலை. தெரியணும்னு சொல்லிட்டுனா கூட இருக்க பசங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் பேசலை. இது மேபி வந்து ஸ்பாட்டிஃபைல அப்படியே ஃபேமஸ் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா நம்ம மனசில் இருக்கிறத பேசலான்னு ஒரு ஐடியா. அதனால் வந்து இதை யாரும் கேட்கலன்னா வந்து மனசை வருத்தப்படக்கூடாதுன்னு நானே எனக்கு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி வந்து அப்போ அந்த டைமில் வந்து எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் பேசினது. அதே மாதிரி இது மேபி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். வியூஸ் போனாலும் எல்லோரும் யாராச்சும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பயுமே ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ரொம்ப நேரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேறு யாரை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. வேறு வந்து ஓப்லி சஞ்சய் ஒரு சின்ன பையன் இருக்கான். சின்ன பையன் இல்லை, காலேஜ் படிக்கிற பையன் தான். இந்த மாதிரி வந்து ஓப்லி பற்றி சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சது என்னென்னா, ஃபோன் வந்து அவன்கிட்டே இருக்காது. அந்த ஃபோன் வந்து பசங்கள்கிட்ட தான் இருக்கும். பாஸ்வேர்டு மாற்றி வச்சுருவாங்க. ஒரு மாதிரி குட்டி பையன் மாதிரி ஜாலியாக ஓடிட்டுருப்பான். அவனை பற்றி சொல்ல சொன்னாங்க. அப்புறம் சரணை பற்றி சொல்ல சொன்னாங்க. அது சரண்னா ஒரு ஃப்ரெண்டு தான். அவங்கள வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அது இல்லாமல் அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் லைஃப்பை பற்றி தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் கேட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாருமே ஈக்குவல் தானே, எல்லாருமே ஒரே மாதிரி யோசிப்பேன், நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் விட்டாப்புல. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இன்றைக்கி நான் அதை வந்து தோணுது, நான் பண்ணிடுறேன். மேபி நம்ம ஃப்யூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் சொல்கிறேன், மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே அதான் யோசித்தேன், நம்ம பேசலாம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் எப்படி சொல்கிறது, நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டோம். ஃபேமிலியை பற்றிலாம் காலேஜ்னு வந்துட்டோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு போயிடுவோம். கொஞ்சம் டீப்பாக அவங்கள பற்றி பேசி அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அவங்களோட சைட்லேருந்து எப்படி அப்படின்ற மாதிரி பேசலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம வேறு கதையை பேசுறதுனால நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். கதைனா வேறு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஊருக்கு போகும்போது வந்து சில பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அங்கேருந்து போயிட்டு வர வரைக்கும் அந்த பிரச்சனைகளே ஃபுல்லாக பேசலாமா என்னன்றது தெரியவில்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் பேசிடுவேன். அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் சொல்லிட்டு நம்ம அந்த கிராஃப்ட்லாம் பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த இது வந்து முக்கியம் கிடையாது, அந்த ஸ்டோரி தான் முக்கியம். நமக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து போன பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுன்னா ஒரு 2 பஸ் மாறணும். சரி நம்ம ரேப்பிடோ புக் பண்ணலாம். ஓகே, அந்த ஃப்ளோ வந்துருச்சு. இப்போ கதைக்குள்ளே போனோன்னு அந்த இமேஜினேஷனுக்கு போனால் தான் எனக்கு பேசவே வருது. அதை நானே இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோ வந்து புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்த அண்ணா வந்து, என்னப்பா எங்கே போகணும் எல்லாம் கேட்குறதா, எங்கே போகணும், ரேப்பிடோன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பைக் டாக்ஸி தான். அது தெரியாமல் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அந்த அண்ணா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ ரொம்ப அமௌண்ட்டு கேட்டுட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் இல்லைண்ணா நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், சாரிண்ணா பரவாயில்ல நான் வேறு பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். கொஞ்சம் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு உலகம் தெரியாமல், அட்வைஸ்ன்னு கிடையாது, அவங்க ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பிச்சாங்க. உனக்கு வந்து உலகம் தெரியல, ஒரு ரேப்பிடோ வந்தால் ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு வர மாட்டியா, பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவும் அது இது. நான் எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணா வேணாண்ணா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே, ஆனால் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கட்டத்துக்கு மேலே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஆர்டர் வந்து. அவங்க வந்து எப்படி எனக்கு நான் யோசித்தது எப்படின்னா சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எங்கே போகணுன்னாங்க. நானும் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரினா இங்கே டு இங்கே போகணும் அப்படின்னு. அவங்க எதுவுமே கேட்கல, எவ்வளோப்பா வருது, எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல. நானாக சரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொன்னாங்க. சரி நானே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20, 30 வந்து போட்டு போகலாண்ணா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே கேள்வி கேட்கல, போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் பார்த்ததில் சொல்லணுன்னா லஞ்ச் பேக்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகிற வழியில் அப்படின்னு இருக்கும்போது நிறைய காசு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் காசு வேணும், நம்மளும் காசு சேவ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம டைமு அவங்க கேட்டாங்க. நான் அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தை ரூடாக பேசலை. நான் வந்து சொல்லிட்டேன், நான் சாரிண்ணா பரவாயில்ல நான் வேறு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக தான் பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்ணா வந்து வந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஏறிட்டு அவங்க கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்தேன். நான் வந்து மாஸ்க்லாம் போட்டேன், ஒரு மாதிரி தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நிறைய பேர் கேட்குறீங்கன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். எப்படியுமே வந்து டவுன் அப்படிங்கும்போது இந்த தூசி எல்லாமே ஒரு கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும். கொஞ்சம் கான்ஷியஸாக மாஸ்க் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் மாஸ்க் வந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா ஒரு பிளாக் மாஸ்க் எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம மேக்கப்லாம் போடுவோம் எல்லோரும் அப்படின்றத தாண்டி ஒரு கட்டத்தில் நம்ம ஊருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போனாலுமே அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாஸ்க் போட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு நான் அது ஏன் எல்லாருமே பண்ண மாட்றாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, இந்த கோவிட்னால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து மாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ரோட்டில் தூசி இருக்குது நிறையா, ஒரு பைக்கு போகிறதுல அவ்வளோ தூசி இருக்குது.
இது நிறைய பேர் கேட்பீங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு நம்பிக்கையில சொல்கிறேன் கேட்பீங்கன்ட்டு. எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கோவிட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெளியே போனால் ஒரு ஆட்டோ, பைக் எல்லாமே போகுது. கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறையா வந்து எப்படி சொல்கிறது பாக்டீரியா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாத பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ஒரு இருமல் வரும் டக்குன்ட்டு, அது பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம். அதனால் வந்து நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில டைம் போட மாட்டேன். யார்ரா நீ பெரிய மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த அண்ணனை வந்து கேட்டாங்க, என்னண்ணா என்ன தம்பி கால் நீட்டி போட்டிருக்கீங்க, மடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கால் போடணும் அப்படின்னு ஒரு மாதிரி டீசெண்டாக பேசிவிட்டு பேக்லாம் சென்டரில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இறங்கிட்டு சரி ஓகே வந்துட்டாங்க, அண்ணன் வந்து விட்டுட்டாங்க, நினச்சபடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சரி ஊர்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். திருச்சி போகிற ஊர், திருச்சி பஸ்ஸு தான். அப்புறம் போய்ட்டு திருச்சி பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு அங்கே நான் போனேன். போயிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். ஒரு கட்டத்தில் ஒரு அண்ணா வந்தாங்க. அண்ணா இந்த மாதிரி வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சாப்பிட காசு இல்லைன்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போதுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நாங்கள் 2 பேர் இருக்கோம், என்ன வேணும்னு சொன்னாங்க. சரி இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் போதுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தேன். ஏன்னா நான் காஸ்ட்டு சொல்ல வேணாம். ஏன்னா என்னதான் சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு என்னடா நீ அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா மனசு வருத்தமாயிடும். அதனால் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க, ஏமாற்றிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டையே. நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத முடிச்சுட்டு கேட்டாங்க. அண்ணா இல்லைண்ணா பஸ்ஸுக்கு இருக்குது, இவ்வளோ தானே இருக்குது, எனக்கு வேணும்னான்றேன். இல்லை காலைல விழுவுறேன் தம்பி, அது இப்போ காலைல விழுவுற கூட விழுவுறேன் தம்பி தாத்தா அப்படின்னாங்க. நான் ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஏமாத்துறாங்கன்ட்டு. நான் அதுக்கு மேலே கொடுத்ததை திருப்பி பிடுங்கிட்டா நான் ஓட முடியும். அந்த மாதிரி வந்து எனக்கு யோசிச்சுட்டு உண்மையை சொன்னால் எனக்கு ஒரு பயம் தான். என்னடா இப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் யோசித்தேன். சரி போங்கடா நீங்கள், அந்த அண்ணன் வந்து ரேப்பிடோவில் அப்படி பேசுகிறாங்க. அது எனக்கு அப்போது ஸ்ட்ரைக் ஆகலை. அது ஒரு மனசுக்குள்ளே இருக்கும்ல ஒரு மாதிரி இருக்கிறது, அது அப்படி இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இதையுமே யோசித்தேன். என்னண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி ஏமாத்தினாலும் பரவாயில்ல போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சரி பஸ்ஸில் ஏறதுக்கு வந்துட்டேன். அப்போ நான் எதுவுமே கண்டுக்கல. நான் இல்லைனா கூட பஸ்ஸில் ஏற அண்ணாட்ட வந்து கேட்டிருப்பேன், அண்ணா அந்த மாதிரி வந்து திருச்சி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் நடந்தவொடனே எதுவுமே நான் கண்டுக்கல. நான் மட்டும் ஏற போனால் அது என்ன வேறு நடுவில் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டாப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டாப் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா அந்த மாதிரி திருச்சி தான் அப்படின்னா. இப்போ நான் மட்டும் ஏறி பின்னாடி உட்காந்துட்டேன். பின்னாடி உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து கொஞ்சம் பாடியாக தான் இருந்தாங்க. அது தப்பு கிடையாது. அந்த எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ் முடிச்சு டக்குன்னு ஒர்க்குன்னும் போது அவங்க அதை பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உட்காந்துருந்தாங்க, நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் எல்லாமே கூட்டமாக ஏறிட்டு ரொம்ப நெரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கல, போங்கடான்ட்டு காலும் அடிபட்டுருந்துச்சு. லேசாக மடக்கி அப்படி இப்படின்னு உட்காந்துட்டு நானும் அந்த இடத்துல தான் எனக்கு பாட்காஸ்ட் யூஸ் ஆகிடுச்சு. நான் யோசித்தேன், பாட்டும் கேட்க முடியாது, அடுத்தவங்க பாட்காஸ்ட்டும் கேட்க முடியலன்றப்ப நான் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் உட்காந்துருந்தேன். நல்லாவே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் போகிறப்ப அப்படி இப்படி பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு, செம்ம ரிலீஃபாக இருந்துச்சு. அப்புறம் கூட்டமே குறைஞ்சிது. இதுக்கு நடுவில் இதுதான் நடந்துச்சு. அந்த மாதிரி கூட்டமே குறைஞ்சிது. அப்போ நான் பாட்காஸ்ட்டே கேட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணிலாம் குடித்தேன். இதுக்கு நடுவில் இது நான் யார்கிட்டையுமே சொல்லல ஃப்ரெண்ட்ஸில், ஒரு வேளை அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு தான் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, வாட்டர் கேன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வாட்டர் கேனை எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த வாட்டர் கேன் நிறைய மெமரிஸ் இருக்குது, அதை நான் கூட ஒரு நாள் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அந்த வாட்டர் கேன் லூஸாக இருக்கும். பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் 2 சைடுமே தண்ணி வந்து ஊற்றிருச்சு. எனக்கு பார்க்கும்போதே டேய் என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எழுந்திரிச்சு ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்துறாங்க. என்னால் அது நல்ல வேளை எனக்கு வந்து பசிக்கல, ரெஸ்ட் ரூம் எதுவுமே ஆகலை. ஒருவேளை உடம்பு சரியில்லாத உடம்பு நமக்கே சரியில்லைன்னு தெரிஞ்சப்போ ஒரு மாதிரி இருக்கிறதோ என்னன்னு தெரில. அப்படி இருந்துச்சு. என்னால் எழுந்திரிச்சு போக கூட முடியல. சரி அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே நிறுத்துனாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கலாம். எனக்கு அப்போ எதுவுமே தோணல. ஒரு வேளை அது நடந்திருக்கனால கடவுளாக பார்த்து எனக்கு அந்த ஃபீலிங்ஸை கொடுத்தாரான்னு தெரில. ஸ்நாக்ஸ் வாங்கணும், ரெஸ்ட் ரூம் போகணும், எதுவுமே தோணல. என்னடா போங்கடா, இதுடா அதுடா அப்படி இப்படி. ஆனால் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக அப்படின்லாம் இல்லை. நடந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்காஸ்ட்லாம் கேட்டுட்ருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க தூங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் பேகை ஒரு சைடாக மாற்றி வச்சு எப்படியோ காய வச்சுட்டேன். ஓகே பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கு நல்ல பாட்காஸ்ட்லாம் கேட்டுட்ருந்தேன். அது மாதிரி இந்த பாட்காஸ்ட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போடுங்க வாட்ஸ்அப்பில், கேட்டேன் சூப்பராக இருந்துச்சுன்னு ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை அப்போது அந்த பாட்காஸ்ட் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானாக மனசை ஆறுதல்படுத்திக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, அக்செப்டேஷனா ஐயையோ எக்ஸ்பெக்ட் இருக்கக்கூடாது, அக்செப்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானே எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்க போகிறப்ப எனக்கு ரொம்ப மன வருத்தமாகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க அண்ணன்ட்ட நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்லை ஆமாம்
ஐயோ! இல்ல ஆமான்ட்டுருக்கேன். அந்த மாரி என்ன ஆயிடுச்சுன்னா, காசுலாம் இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட வந்து பஸ் ஸ்டாண்ட்ல குடுத்த காசு போக என்ட்ட காசு இல்ல. திருப்பி நான் திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போறதுக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்க அண்ணா வந்து எப்படி சொல்றது? அவங்க கொஞ்சம் பல்கா இருந்தாலும் சாரி. அவங்க கொஞ்சம் ஒரு மாரி பாடியா இருந்தாலும், அந்த மாரி நான் கொஞ்சம் அசையும்போது, அவங்களும் கொஞ்சம் அந்த கைய நவுத்தி, "சரி நீ பின்னாடி சாஞ்சுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்ற மாரி இருந்தாங்க. நானும் யோசிச்சேன், சரி இந்தானன்ட்டு நம்ம மிச்சம் இருக்க காச கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில தான் ஃபன்னே. நான் வந்து கேட்குறேன், "அண்ணா ஒரு ரூ. 20 இருக்குமா? நான் ஜிபே பண்றேன்." இல்ல அவங்க வந்து நல்லவங்க, நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அப்பவே தெரியும் அவங்கள்ட்ட கேட்டா குடுப்பாங்கன்ட்டு, இல்லன்னா கேட்டுருக்க மாட்டேன். அந்த மாரி இருக்கவும், "இல்லப்பா பரவால்ல" அப்படின்னாங்க. எனக்கு அடி அண்ணா அண்ணா நான் ஒருத்தவங்களுக்கு குடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்கு குடுக்குற மாரி ஆயிடக்கூடாது அப்படின்லாம் நான் யோசிக்கல. அந்த மாரி நான் வந்து, "இல்லண்ணா நான் பண்றேன்னு" சொல்லிட்டு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து குடுத்துட்டாங்க. அப்புறம் நான் அவ்வளோதான் உளர ஆரம்பிச்சுட்டேன். "அண்ணா என்ட்டயுமே காசு இருந்துச்சு. இந்த மாரி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, குடுத்தேன்." அப்படிங்கும்போது அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. "தம்பி நானுமே நெறையா குடுத்துருக்கேன்ப்பா" அப்படின்னு. அப்புறம் நானும் சொல்ல "அண்ணா அவங்களும் நல்லா தானே இருக்காங்க. ஏன்னா நமக்கு மட்டும்?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுமே சொன்னாங்க, "நானும் கோயம்புத்தூர் தான்ப்பா, இந்த இடம்" அப்படி இப்படின்னாங்க. நானும் சொன்னேன், "அண்ணா இந்த மாரி சேனல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படி சொல்றது? என்னதான் நான் என்னோட பாட்காஸ்ட் கேட்டாலுமே மனசுல இருக்கிறத சொன்னா தானே ஒரு மாரி ரிலீஃபா இருக்கும். அந்த மாரி அந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். "அண்ணா இந்த மாரிலாம் பண்ணுவேன். இப்படி இப்படி அப்படி இப்படின்னு" சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன். இதில வந்து சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ட்ராவல் பேக் வந்து நான் பைக் நடுவுல வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. இந்த பேக் வந்து நான் வந்து மேல வச்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள்ல பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ராலாம் பேக்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன். பாட்டி கூட ஊருக்கு போம்போது குச்சி பை எடுத்துட்டு போவேன். அப்படி இல்லனா பேக் மட்டுமா மாட்டியிருப்பேன். அம்மா அங்க சென்னைக்கு போறதுக்கு, அதுவும் இல்லாம நம்ம வேற எங்கேயாச்சும் போறப்ப, இது வந்து மேலேயும் வச்சுட்டேன். அண்ணன் கூடயும் பேசிட்டேன். எனக்கு வந்து அந்த அண்ணன்ட்ட போம்போது பாய் சொல்லணும், போயிட்டு வரணும்னு சொல்றத நான் வந்து நல்லது தான். நான் மனுஷங்களுக்கு வேல்யூ பண்றதுன்றது, அது நம்ம பொருள மறந்துட்டேனே நானு. அது மாரி சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் பஸ்ஸ விட்டு நான் பெரம்பலூர் பஸ் ஏறுற சைடு போயிட்டேன். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். போயிட்டு அண்ணா பெரம்பலூர் போகுமா எல்லாமே கேட்டுட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட நடு ஸ்டாப்னா பஸ் ஏறும்போது ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு இமேஜினேஷன்ல என்னடா அப்படின்ற மாரி ஸ்ட்ரைக் ஆச்சு. பேக்க காணோம், பேக் எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு. நான் எப்பவோ யோசிச்சேன், டேய் மறந்துடக்கூடாதுன்னு. மறந்துடக்கூடாதுன்னு நெனைக்கலனா கூட எடுத்திருப்பேன். அப்படி வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரன்னிங்லாம் போடல. ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஒரு பஸ்ஸில ஏறிட்டேன். அண்ணா இருக்குமா அப்படின்னா, அந்த பஸ் வேற பஸ்ஸாட்டுக்கு. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னதான் அந்த ஒரு கஷ்டத்துலயுமே அவங்க வந்து சொன்னாங்க, "இல்லப்பா கோயம்புத்தூர் அந்த பக்கம் நிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த கஷ்டத்துலயும் "அண்ணா தேங்க்ஸ்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பவே எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. "டேய் என்னடா இவ்வளோ இதுலயும் தேங்க் யூ சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டேன் நானு. அப்ப என்னோட நல்ல நேரம் கோயம்புத்தூர் பஸ் டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கும். போய் நிக்க நிக்க நெறைய பஸ் இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் அங்க வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படியே. டிராஃபிக் ஜாமா என்ன கதைன்னு தெரியல. அப்ப நான் முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா பார்த்துட்டு வரும்போது, கண்டக்டரோட ஃபேஸ் கொஞ்சம் அது நமக்கு எப்பயுமே இருக்கும். எப்படின்னா, சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. ஒரு சில பேர்லாம் நான் பார்க்கணுன்னே கிடையாது. அவங்க டக்குனு சைட்ல கிராஸ் ஆனாங்கன்னா, அவங்க யாரு அப்படின்ற மாரி தெரியும். அது வந்து பவரா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் டிடெக்டிவ் ஆயிடலாமாடா நீ இவ்வளோ பவர் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது எனக்கு அந்த அண்ணன் ஃபேஸ நான் ஒரு சில டைம் அந்த டிக்கெட் விடும்போது பார்த்தேன். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த செகண்ட் ஏறுன பஸ் அதுவா, 3வது டைம் முருகனுக்கா கூட இருக்கலாம். அதனால தான் கிடைச்சிருக்கலாம். ஃபன்னா தான் இருக்கும். அந்த மாரி ஏறிட்டு, "அண்ணா பேக் இருக்குமான்னு பார்த்துக்கிறேன்னேன்." இதுவா பாரு" அப்படின்னாங்க. அடடா! அப்படின்ற மாரி எனக்கே ஆனா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாரி அவங்கள்ட்ட அடுத்து உளர ஆரம்பிச்சுட்டேன். "அண்ணா இந்த மாரி தாண்ணா." அவங்க வேற என்னடா ஃபைன் கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபன்னா பேச ஆரம்பிச்சேன். நானும் ஃபன்னா பேச ஆரம்பிச்சுட்டேன். "அண்ணா இந்த மாரி நான் அவங்கள்ட்ட காசு குடுத்துட்டு, இப்ப தாண்ணா இவங்கள்ட்ட காச வாங்கிட்டு ஊருக்கு போறதுக்கு வந்திருக்கேண்ணா" அப்படின்ற ஃபைன் குடு அது இதுன்றாங்க. "இல்ல ஒரு ரூ. 30,000 ஃபோன் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து குடுத்தாங்க. ஒரு 500 ப்ளஸ் அப்படின்னாங்க. நீ ஒரு 100 ப்ளஸ் ஆச்சும் குடு" அப்படின்றேன். அண்ணா என்னண்ணா நடக்குது? ஆரம்பத்துல என்னடா ரேப்பிடோ, அதுக்கப்புறம் காசு ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க. அப்புறம் பஸ்ல வந்தா இது மாரி ஆயிடுச்சு. என்னடா இந்த பேக்கையும் வச்சுட்டேன். கடைசியா அத எடுக்க போனாலும் ஃபன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல சொல்றதுக்கே கூச்சமா தான் இருக்கு. அப்புறம் என்னடான்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து குடுத்துட்டு, அப்புறம் நானுமே கேட்டேன். அவங்க ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி ஒரு குவார்டராச்சும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு, ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். எதார்த்தமா அங்கேயும் போய் எதார்த்தமா பேசுறேன். "அண்ணா இல்லண்ணா இதெல்லாம் தப்பு இல்லண்ணா. இதுக்கெல்லாம் குடுக்கக்கூடாதுல்ல ட்ரிங்க்ஸுக்கெல்லாம்" அப்படின்றேன். "இல்ல நாங்க இறங்கிட்டு தான் குடிப்போம்" அப்படின்றாங்க. அண்ணா இறங்கிட்டு குடிச்சவங்க தான் தப்பு இல்லையா அப்படின்னு நான் மனசுல நெனச்சுட்டு, "ஆள விடுங்கடா நான் வீட்டுக்கு போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அத முடிச்சுட்டு வந்தேன். பேக்லாம் எடுத்துட்டு அங்க ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம பண்ணோம் காசு குடுக்குறதுக்கு அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. இது நீங்க நெனைக்கலாம் என்னடான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல எனக்கு அதான் சிச்சுவேஷன் அந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கிட்டு திருப்பி பெரம்பலூர் பஸ் ஏறுற இடத்துல டக்குனு ஒரு பஸ் ஏறிட்டேன். அந்த பஸ் ஏறிட்டு வந்து பெரம்பலூர் கிடையாது வீடு. அங்கேருந்து பக்கத்துல போணும். அவங்கள்ட்ட கேட்டேன், "அண்ணா அங்கேருந்து சொல்லலாம் இதுல ஒண்ணும் பிரச்சனை 4 ரோடு போகுமா?" அப்படின்னா, "இல்ல பெரம்பலூர்லயே இறங்கி இது பண்ணிருவேன்" அப்படின்னு சொன்னாங்க. என்னடா நம்ம டக்குன்ட்டு எப்படியோ வீட்லலாம் சொல்லாம, அவங்க வரணுமே நைட் நேரத்துல அப்படிங்கலாம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா இந்த மாரின்னு சொல்ட்டாங்க.
சரி ஓகே எப்படியோ பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம திங்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி இது என்னடா அப்படின்னு கேட்டால் வீட்டில் எந்த பைக்குமே இல்லைடா வர முடியாது அப்படின்றான். அப்போ தான் நான் யோசித்தேன் இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் நான் இறங்கிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரூ. 20 இருந்துச்சுன்னா நான் ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் ஏரியாச்சும் ஒரு அது எவ்வளோ சொல்கிறது ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வீடு. அந்த இருட்டு நேரத்தில் லிஃப்ட்டும் கேட்க முடியாது நடக்கவும் முடியாது. அப்படிங்கும்போது ஒரு ரூ. 20 இருந்தால் வச்சா நான் அந்த ஒரு எக்ஸ்பிரஸில் ஏறி இறங்கிடலாம். கொஞ்சம் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் நடந்து போயிடலாம். அதுவும் கிடையாது. அப்போ நான் யோசித்தேன் சரி போட எப்படியோ ஆட்டோவாச்சும் அங்கேருந்து காசு ஒரு ரூ. 100 ஆனாலும் பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கேன். என்னடா கதை அது இதுன்னு நடக்குது அப்படி இப்படி நடக்குது ஒன்றுமே நடக்காதாடா கரெக்டாக அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. எனக்கு இப்போ சொல்லும் போதே கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்குது. ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா பக்காவாக இருக்கும். அதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச மாட்டேன். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பழைய காலேஜ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே போய் இறங்குனேன். போயிட்டு இறங்கிட்டு அவ்வளோதான். போயிட்டு நேராக போனேன். டேய் விட்டுருங்க நண்பர்களா என்னை போய் நான் வீட்டில் தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆட்டோக்காரன்கிட்ட கேட்குறேன் நான் போகலாமா அப்படின்ட்டு. அவங்க ஒரு 100+ வந்து சொன்னாங்க. நான் ஏன் காஸ்ட்டு சொல்லலைன்னா அது எப்படி சொல்கிறது வேணாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அண்ணா போகலாமா அப்படிங்கும்போது ஜிபே இருக்காண்ணான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த கடையில் போய் எடுத்துருவானாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன் அண்ணா நான் ஒரு ரூ. 20 இருந்துச்சுன்னா அந்த பஸ்லேயே நான் கேட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி பஸ்ஸு நிற்காது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நிற்கும். ரொம்ப எப்படி கஷ்டமான இடத்துல நிறுத்துவாங்க அப்படின்ட்டு. அண்ணா இல்லைண்ணா நான் உண்மையவே சொல்லிட்டேன். அண்ணா நான் போய் எடுத்துகிட்டு கேட்டுட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் போயிட்டு ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நான் உண்மையை சொல்லிட்டேன். அண்ணா நான் போய் எடுத்துகிட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொன்னேன். நான் 3 டைம் முருகனுக்கு எப்போ சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து காசு அனுப்புறது வந்து கேட்டேன். எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. முதல்ல ரூ. 150 அனுப்புங்க. ரூ. 130 அப்படின்னு சொன்னேன். அதை நான் எதுக்கு சொன்னேன்னா அந்த ஆட்டோக்குன்னு நினச்சேன். அப்புறம் நான் யோசித்தேன் அடடா டேய் நண்பா ஒரு வேளை இல்லை அப்படிங்கும்போது நம்ம பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ரூ. 150 எடுக்க முடியுமா அப்படின்னு. சரி ஓகே ஒரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் போட்டுட்டு எடுத்தேன். இந்த மாதிரி ரூ. 150 கிட்ட கையில் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கேட்டேன். ஆனால் அந்த மாதிரி என்ன 4 ரூபாண்ணா அப்படின்னேன். அவங்க சொன்னாங்க ரூ. 20 அந்த ரூ. 20 ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அண்ணா அவங்க ஒரு 100 இவ்வளோ ரூ. 100 மேலே கேட்குறாங்கண்ணா அப்படின்னு நானே அவங்கள்ட்டையும் உளர ஆரம்பிச்சிட்டேன். கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க 100 எவ்வளவோ கேட்குறாங்கண்ணா நான் போகலாண்ணா அப்படின்னேன். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே சரி இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகேண்ணா ஏறிக்கப்பா ரூ. 20 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏறிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும். சமோசாலாம் சூடாக இருக்கும். சரி ஆஃப்டர் லாங் டேஸ் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி இறங்கிட்டு ஒரு 6 சமோசா வாங்கினேன். தம்பிக்கு 3 எனக்கு 3ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் போயிட்டு வந்து இறக்கி விட்டான் கொஞ்சம் நேரத்துலேயே. அப்புறம் போயிட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். டேய் வாடா வீட்டுக்கு கீழே வாடா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கே வர வச்சுட்டு அப்புறம் நான் வந்து போனேன். டேய் என்னடா நீ இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு போனேன். அவன் என்னடானா அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா டேய் இதெல்லாம் நீ எதுக்கு கண்டுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் யாரோ சொல்லியிருக்காங்க எனக்கு என்றைக்குமே நம்ம கதை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவன் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு விட்டுட்டான். அப்போ நான் மேலே போயிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நான் சொன்ன கதைலாம் அவனுக்கு சிரிப்பாக இருக்கா என்ன கதைன்னு தெரியல. பார்த்து சிரிக்கிறான். நானே அவனை சும்மா சிரிக்க வைப்பேன். சிரிப்பு வந்துருச்சு ஏதோ வந்துருச்சு வாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசுனாலே சிரிக்கிறான். எனக்கே என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா சமோசா 6 வாங்கிட்டு வந்து நானே 4 சமோசா சாப்பிட்டு இந்த உனக்கு 2 தான் அப்படின்னு கொடுத்தா அவன் அதையுமே ஓகே இதில் என்ன இருக்குது 2 தானே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். போங்கடா டே அப்படின்ற மாதிரி அதையும் இப்போ இது பண்ணிவிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க முடிஞ்சுதா அப்படின்னு நானே முடிஞ்சுதான்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி சாப்பிட்டு அப்படியே இருந்தேன் வீட்டில். அப்புறம் நான் போனதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பேக் இது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்று செய்ய சொல்லுவாங்க. நான் இந்த டப்பியில் வைக்கலான்னு இமேஜினேஷன் பண்ணியிருப்பேன். அது மாதிரி ஒரு 2, 3 டைம் நடந்திருக்கு. பர்ஃபெக்டாக அந்த டப்பியில் வச்சுட்டு போகிற மாதிரி நினச்சதுனால அந்த மாதிரி நான் இங்கேருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனேன். அங்கேருந்து ஒரு 2 பாக்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் எடுத்துகிட்டு அது ஓகே தான் அது எடுத்துகிட்டு வரணும். அதை நான் வச்சா டக்குன்னு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. சரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நல்லதுடா அப்படின்ற மாதிரி அதை யோசித்தேன். அப்புறம் முடி வெட்டுன்னு நினச்சேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் போன அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்களா பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் புக் பண்ணுறேன். டே நண்பா வரும்போதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரணும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு நம்ம செலவு பண்ணலனா எப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு. அப்புறம் என்ன கதை ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃப்ரைடே நைட் ஏறி நான் சாட்டர்டே மார்னிங் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் அப்புறம் தான் டிக்கெட்டை பார்க்குறேன். என்ன கதைன்னு பார்த்தா சாட்டர்டே நைட்டு முடிஞ்சு சண்டே மார்னிங் 3 பஸ்ஸை போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் இப்போலாம் நிறைய யோசிக்கிறது இல்லைங்க. டக்குன்னு அப்பாட்டியுமே டக்குன்னு இதெல்லாம் நான் யோசித்தேன். ஐயோ இதெல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு நான் டக்குன்னு ஃபோன் பண்ணி அப்போ அந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக ஓகே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டாங்க. நான் அதிகமாக யோசித்ததை
அது மாதிரி இதையும் போய் சொல்லிட்டேன். அப்போ அந்த மாதிரி வந்து நைட்டு டிக்கெட் போட்டேன் நடுக்கு அப்படின்னு. சரி மாற்றி போட பாரு அப்படி இப்படின்னாங்க. டிக்கெட்லாம் அது நிறையா இல்லை, அதில் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கானு இல்லை, எதுவும் கதை இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. யூஸ்ஃபுல்லானு இல்லை, எல்லாத்தையும் சொல்லணுன்றதான் நம்ம இது. அது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஓகே தான். அந்த மாதிரி வந்து பார்த்து அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுவே போட்டுரு, உனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி என்னடா இக்கட்டான சுச்சுவேஷன், எல்லாமே மாற்றி மாற்றி குளறுபடி ஆகுது. ஏன்னா ஒரு 2 நாள் இருக்குங்கும்போது நம்ம ஒரே நாளே டக்குன்னு கிளம்ப முடியாது. வீட்டில் வச்சு நினைப்பாங்கன்னு நினச்சேன். சரி அவங்க வாயாலே சொல்கிறபடி கடவுள் மாற்றி விட்டாரு. இப்போ தான் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவோட நிறையா பேசிட்டு அது மாதிரி வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. நானும் எல்லாத்தையுமே பேசிவிட்டு வந்து பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் தான். அதுலேயுமே வந்து ஃபன்னுடா, உனக்கு நான் தான்டா ஃபன்னு, வணக்கம்டா மாப்பிள தேனியிலேருந்து அப்படின்னு, இனிமேல் நான் உன்னை விட மாட்டேன்ட்டு நான் புக் பண்ண சீட்டில் யாரோ ஈரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன சொன்னாங்க. இப்போ நான் அதுவும் அதிகமாகலாம் யோசிச்சுக்கல, அவங்க அப்புறம் வேறு சீட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் புக் பண்ண சீட்டு வந்து தனியாக இருக்கும், இந்த சீட் வந்து 2 பேர் இருக்க மாதிரி. சரி ஓகே அப்படின்ற மாதிரி, அது வேறு ஏசி வேறு நமக்கு செட் ஆகாது. நான் அந்த கிராஃப்ட்ஸு நம்ம பொருட்களுக்காக தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படுத்துட்டு நானும் ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படி சொல்கிறது, ட்ரெயினில் வந்து படுத்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப வைப்ரேஷன் இருக்காது எனக்கு தெரிஞ்சு பஸ் அளவுக்கு. பஸ்ஸில் நான் போன வரைக்கும் உட்காந்துட்டு போயிருக்கேன், இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. நானுமே ரசம் சாதம் தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அது வந்து செட் ஆகவே இல்லை எனக்கு, அந்த என்விரான்மெண்ட்டுன்றது தாண்டி நிறைய இது. அப்போ நான் ஹெட்செட்லாம் போட்டுட்டு ஒரு இதயத்தின் குரல் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இருக்கும். அதுதான் என்னை காலேஜில் டிப்ரெஷன் அப்படின்னு நினைக்கிறேன், அது என்ன கதைன்னு தெரில. ஒரு 3 மாதம் கிட்ட அதுதான் என்னை காப்பாற்றுனுச்சு. யார்கிட்டையும் எதுவும் அவ்வளோக்கெல்லாம் பேச மாட்டேன், டக்குன்னு ஹெட்செட் போடுவேன். காலேஜுக்கு போவேன், பிரேக்கில் கூட ஹெட்செட் போட்டு கேட்டுட்ருப்பேன். டக்குன்னு ஹெட்செட் போட்டு சாப்பிட வருவேன், சாப்பிடும்போது கேட்டுட்ருப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பாட்காஸ்ட் மட்டும் தான் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது காப்பாற்றுனதுனால ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும்போது அதை நான் கேட்டேன்னா எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி நான் அதை கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிட்டேன். அப்புறம் ஏந்திச்சிட்டு ஆட்டோலாம் வேணாம், நிறையா ஒரு 200 ப்ளஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். 200, 300 வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படியோ பஸ்லேயே வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறினேன். சரி கூட்டம் இல்லைன்னு கீழே வச்சா ஒரு அண்ணன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அது மேலே வந்து சாயிறாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் கொஞ்சம் ரகடாவாச்சும் பேசணும், ஆனால் அதை நான் வந்து கற்றுப்பேன்னு தெரியல. ஆனால் அந்த கூட இருக்க அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா அந்த மாதிரி வந்து அதில் டப்பினா இருக்குன்னு அசிங்கணும் அப்படின்ற. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அப்புறம் கடவுள் மேலேருந்து அருளை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, அந்த அண்ணன் இன்னொரு அண்ணன் வந்து டேய் முன்னாடி ஒரு பஸ்ஸு இருக்குதாடா, அதான்டா முன்னாடி போகணுன்னு இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண எல்லாரும் ஏந்திச்சு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருந்துச்சு. அண்ணா ஏறுங்கண்ணே, நீ நல்லா இந்த டாடா படத்தில் சொல்கிற மாதிரி என்னை இப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டாடா படத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் என்னை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னை எங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாங்க. நான் தான் இங்கேருந்து ரேப்பிடோ அண்ணன் உனக்கு வாழ்க்கை தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு. என்னடா நீங்களுமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஏந்திச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நானும் பேக் அப்படி இப்படி மாற்றி மாற்றிலாம் வச்சேன். அப்புறம் அவ்வளோதான், அண்ணன் கொஞ்சம் கூட்டம் இறங்குனோடனே ஃப்ளைட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ரைமிங்காக இருக்குது. ஃப்ளைஓவரில் ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு பஸ்ஸை வச்சு. அது எப்படின்னா, பஸ்ஸு உனக்கே தெரியும்ல, மேலே போய்ட்டு கீழே இறங்கும்போது அந்த கிம்பிலாம் இருக்கும், பறக்குது அப்படியே. என்ன சொல்கிற, ட்ராவல் பேக்லாம் பறக்குது. நான் யோசிச்சுட்டேன், ரைட்டு இது ஒன்றும் அது எப்படி சொல்கிறது, இது மட்டும் தான் பிரச்சனைனா ஒரு அபூர்வமாட்டவா என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்மளை தான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றா அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது, ஆனால் என்ன வேணால் பண்ணுங்கண்ணா நீங்கள், என்னை வீட்ல விட்டா போதும்ண்ணா. ஏன்னா நான் என்ன தான் பண்ணுறது, பேக் இருக்குது, பறக்குது, கீழே விழுவுது. நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். எனக்கு என்னன்னே ஒன்றுமே புரியல. ஒரு பிரச்சனை நடக்கும், 2 பிரச்சனை நடக்கும், ஆனால் ஒரு 2 நாள் பிரச்சனை மட்டுமே நடக்குமா அப்படின்ற மாதிரி, அப்பா அப்படின்ற மாதிரி நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், நான் நினச்சபடியே வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இறங்கிட்டு தம்பியை கூப்பிட்டேன். அப்புறம் அழைச்சிடலாம் வந்துட்டு வீட்டுக்கெலாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பனே பண்ணலடி, நீ விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அந்த கீ செயின்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் நான் ஆசைப்பட்ட நிறையா நடந்துச்சு. இங்கே ஒரு 2 கீ செயின் வச்சுருந்தேன். அந்த கீ செயினை பற்றி தான், அந்த 4 கீ செயினை பற்றி தான் நான் போன வீடியோ பேசியிருந்தேன். அப்போ தான் அந்த மைக் வந்து நண்பர் வந்து, அவர் தப்பு சொல்லக்கூடாது, ஒரு 2 வருடங்கள் ஆகிடுது. நம்ம வந்து அது யூஸ் பண்ணனால என்ன கதைன்னு தெரில. அது வந்து கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு, அது ஃபன் ஆகிடுச்சு, அதை விட்டுறலாம். அந்த மாதிரி அந்த கீ செயின்லாம் ஒன்றா சேர்த்து வச்சது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுத்துருக்கேன். மேபி நம்ம அடுத்த இதில் அதை பேசுவோம்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் அதை எடுத்துகிட்டு வருவேன்னு நினச்சேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரணும்னு தான் நினச்சேன் ஒரு கட்டத்தில். அப்புறம் வந்து இதெல்லாம் நடக்கும்போது இதிலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். நம்ம பண்ண போகிற தப்பு கிடையாது. நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டே யோசித்து எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஐயோ அப்பா என்ன யோசிப்பார்னு நினச்சேன். டக்குன்னு ஒன்று நான் சொல்லும்போது யாருமே அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கல. எல்லாமே சப்போர்ட் தான் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது இதுன்னு கிடையாது, ஒரு சில விஷயம்லாம் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் வர வர புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு எல்லாத்தையுமேவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓகே தான், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன், எல்லாமே நன்மைக்கு தான். அப்போ நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான்.
அந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் வந்து பாக்ஸ்லாம் திறந்து பார்த்தேன். திறந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா, நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு ஃப்ளோ வந்து வேறு பக்கம் போகுது. அது மாதிரி ஏன்னா நான் கேமராவை பார்த்துட்டு ஓகேவா இருக்கேனா அப்படின்னு நினச்சேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம பேசுகிறது தான் முக்கியம். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் ஓகேவா இருக்கும்போது எல்லாம் பரபரன்னு எடுத்து வச்சுட்டு தான், "நண்பரே வணக்கம்டா மாப்பிள திருப்பி" அப்படின்ற மாரி, திருப்பி தேனியிலேருந்து அப்படின்ற மாரி வீடியோ எடுத்தேன். அதுவுமே கொலார் ஆயிடுச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த அளவுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்க. நான் அந்த ஒரு டைமே நான் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னு சொல்லிட்டு, ஓகே தப்பா நடந்துருச்சு. நான் எப்பயுமே அதான் யோசிப்பேன். நம்ம இந்த இடத்துல நம்ம டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு யாரோ மேலே இருந்து பண்ணுறாங்க. நம்ம அத பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் வீடியோ. ஓகேவா கொரகொரன்னு ஆச்சா? ஓகே ஐ வில் டேக் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சேன்னா, அப்புறம் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீடியோக்கு. மினி விங்ஸ் வீடியோக்கு வந்து சரி ஓகே எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் டக்கு கட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி ஓகே ஏதோ வேலை பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் தூங்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்கிறத நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது நார்மலாகவே நான் கற்றுக்கிட்டேன். நேற்று அந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி எடுக்கணும்னு நினச்சேன். பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேட்பீங்களான்னு தெரியல. இது வரைக்கும் கேட்பீங்களான்னு தெரியல. போன பாட்காஸ்ட் கேட்ட மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா, யார் யார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டு சொன்னவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன மெசேஜ் தான். எப்படின்னா, நான் வந்து கூச்ச சுபாவமா நான் கொஞ்சம் அப்படின்னு எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் சை பாய் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து குளோரிஃபை பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையுமே பாட்காஸ்ட்டில் தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் இப்படி தான் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா இவன் அது இதுன்னு பண்ணுறான், பெரியலாம் இருப்பான் அப்படின்னு நினைப்பீங்களான்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பார்த்தேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி வேறு என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொன்னவங்களுக்கெல்லாம். அடுத்து வேறு என்னது ஹரி ஓகே இப்போ தான் நான் வந்து சொன்னேன். நான் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நான் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கேட்டது என்னென்னா, தூங்கும்போது நான் வந்து இந்த மாதிரி உன் பாட்காஸ்ட் தான் கேட்டுட்டு தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜெகதீஷ் அவங்க பேர். கேட்பாரான்னு தெரில நண்பர். அது என்னடாடி நம்ம பாட்காஸ்ட் போடுறோம். நிறைய பேர் இப்போ நானே ஒரு பாட்காஸ்ட் கேட்டு தூங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட்காஸ்ட் ஹரி தான், நம்ம நண்பர் ஹரி தான். காலையில் ஏந்திச்சோடனே நீ பேசுனது கேட்டு தான் கடவுள் எழுந்திரிச்சேன். ஏன்னா கடவுள் தான் அது பேர், நமக்கு நிக் நேம் அங்கே ஒரு செல்ல பேர் மாதிரி. இந்த மாதிரி வந்து அதுக்குமே ஒரு கதை இருக்குது. அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த கதையை வேணால் சொல்கிறேன். இது வரைக்கும் யாராச்சும் கேட்டாங்கன்னு தெரில. இது நமக்காக தானே ஒரு மாதிரி ஃப்ளோ மாதிரி சொல்லிவிட்டு சில பல வேலைகள்லாம் இருக்குது. நான் நேற்று கட் பண்ண கிராஃப்டை வீடியோ எடுக்கணும். சரி ஓகே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அடடா ஃப்ளோவே மறந்துட்டேனா நண்பர்களா? ஐயோ மறக்கக்கூடாது, ஃபன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டுருந்தேன், ஹரி நண்பர் ஆமாம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நான் தூங்குறப்ப கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஹரி என்ன சொன்னார்னா, நான் எந்திரிக்கும் போது பாட்காஸ்ட் கேட்டுட்டு தான் எந்திரிச்சேன், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு. என்னடா தூங்கும் போதுன்றீங்க ஒருத்தவங்க, எந்திரிக்கும் போதுன்றீங்க அப்படிங்கும்போது, இதை நான் இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு நான் திருப்பி வச்சுட்டு தான் தூங்கினேன். எந்திரிக்கும் போது கேட்டேன்னு சொன்ன ஹரியே வந்து நான் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு தான் தூங்கினேன், நல்லா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி. நல்லா தூங்கினேன் இல்லை, உண்மையை சொல்லணுன்னா கேட்டுட்டு தான் தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இப்போ அந்த கடவுள்ன்றதுக்கு என்ன கதைனா, காலையில் வந்து புதுசாக எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன், ஏன்னா ஃப்ளோ போயிடும். ஃப்ளோன்னு இல்லை, அது என்ன சொன்னதுனால எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த உங்களுக்கான புதுசாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதனால் நான் பொறுமையாக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நல்ல எண்ணம் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளார போனேன். போயிட்டு கதவை திறந்தோனே, என்னடா இவன் நம்மளே எப்போயோ படிக்கிறோம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் யாரோ வந்து நான் அப்போ தண்ணி பிடிச்சி போயிருந்தேன். யாரோ வந்து தண்ணி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பதிலாக கடவுளாக பார்த்து எனக்கு தண்ணி கொடுக்க அனுப்பியிருக்காரு. தண்ணியை கொடுத்தேன். அன்றைக்கி ஆரம்பிச்சது கடவுளேன்ட்டு. இது வரைக்கும் ஒரு கட்டத்தில் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றத தாண்டி தெரிஞ்சவங்க எல்லாமே கடவுளை கூப்பிட்டு அது ரொம்ப நல்லா ஃபன்னாக முடிஞ்சிச்சு. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், மூணாட்ட முருகனுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து யார் யார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ தேங்க்ஸ். அப்போ நான் கேட்டு சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபைனலாகவும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நண்பா, நான் இது எனக்கு சொல்லிக்கிறேன். நண்பா, இந்த வீடியோ வந்து வியூஸ் போனாலும் பிரச்சனை இல்லை. போன வீடியோ மாதிரி நண்பர்கள்லாம் பார்த்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து உனக்கு வந்து ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ வந்து கண்டினியூவாக பண்ணு. இது வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்ப்பீங்களான்னு தெரில. ஏன்னா போன வீடியோ பார்த்துருக்கீங்க. அதனால் நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். அதனால் நான் வந்து என்னையவே ஒரு காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நினச்சதான் சொல்லிட்டேன். போன டைம் ஆன மாதிரி மைக்காக ஆகியிருக்கக்கூடாது. வேண்டிக்கிறேன் கடவுளே அப்படின்ற மாதிரி. நான் எல்லோரும் என்னை கடவுள்ன்றாங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது மாதிரி எதுவும் ஆகிருக்கக்கூடாது.
நம்ம போன வீடியோ மாதிரியே இந்த கவர்ஸ்லாம் இருக்குது, மைக்கோட கவர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வீடியோ வந்து முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி வீடியோ முடிக்கிறேன், இதை வச்சு மறைச்சி முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறியடா அப்படின்னும்போது இன்றைக்கி சரணா அவங்களும் சொன்னாங்க, என்ன நீ வீடியோ பண்ணுறியா இல்லை வாய்ஸ் மட்டும் தானே அப்படிங்கும்போது, இல்லை நான் யூடியூப்லேயும் வீடியோ பண்ணுறேன், அது வாய்ஸ் மட்டும் பாட்காஸ்ட்டில் போடுறேன் அப்படிங்கும்போது, ஏன் அதை சொல்லலாம் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி எனக்காக ஒரு கொஞ்சம் நாள் கழித்து கான்ஃபிடன்ஸ் ஆனவொடனே சொல்லலாம் அப்படின்னு நினச்சா, இல்லை கலாய்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் கலாய்க்கிறோமோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதனால் நான் வந்து சரணுக்குமே அனுப்பிவிட்ருக்கேன். அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து பாலாக்கு அனுப்பிவிட்டதுனால ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி நான் சரணுக்கும் அனுப்பிவிட்ருக்கேன். எல்லாேருக்கும் தெரியணும்னு கிடையாது, கேட்ட மரியாதைக்காக சரணுக்கு வந்து அனுப்பிவிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பாட்காஸ்ட் கேட்குற நீங்கள், நான் அந்த பையனை பார்க்கணும், அது யார் அப்படின்ற மாதிரி, அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒன்றும் இல்லை, மினிவிங்ஸ் தமிழ்னு இருக்கும், அதையும் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்லாம் பார்க்கலாம், என்னடா ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யாரோ நான் அப்படியே நிறையா பேர் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 2வது டைமும் சொல்லிக்கிறேன், நண்பா வியூஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, போகலனாலும் பிரச்சனை இல்லை, இது நீ உனக்காக பண்ணுற. ஓகே, இதை வந்து நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் 3வது டைம் முருகனுக்கு சொல்கிறதுக்கு. ஓகே, 3வது டைம் முருகனுக்கு சொல்கிறேன். இதை நம்ம நண்பர்கள்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்கலனாலும் இது உனக்கு இதே மாதிரி ஒரு நெகட்டிவான நேரத்தில் உனக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து நீ வந்து கண்டினியூவாக பண்ணு, தோன்றதெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு நான் எனக்குன்னு சொல்லிக்கிட்டு ஓகே நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதை வச்சே நம்ம அப்படியே மறைச்சி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பயுமே நான் எந்திரிக்கிறதுலாம் தெரிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். என்ன கதைன்ட்டு பார்க்கலாம். அச்சோ.